அப்ப தமிழ்நாடு அவன் எப்படி பார்க்கறானா, தேர்தலா பார்க்கல, ஒரு சித்தாந்த போரா பார்க்கறான். இந்தியாவுக்கு வழிகாட்டிடும் தமிழகம், இந்தியாவுக்கு வழி காமிச்சிடும் தமிழகம், இந்தியாவுக்கு நம்பிக்கை ஊட்டிடும் தமிழகம். இங்க ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செங்கல் எடுத்தோம்னா நீங்க பலவீனம் ஆயிடும். நீங்க பெரிய கட்டடம் போல இருக்கும், முக்கியமான இடத்துல ஒன்ன கழட்டிட்டோம்னா சரிச்சிடலாம். பெரிய பில்டிங் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெடி வச்சு மொத்தமா சரிக்கிறான் பாருங்க. அதுபோல தமிழகத்தில் வைக்கக்கூடிய வெடி இந்தியா முழுமைக்கும் பாசிச பாஜக அடிமட்டமாக தகரும். இந்த 40 சீட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்தியாவுக்கே வழிகாட்டுது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எப்படி தமிழகத்தில் மட்டும் 40 சீட்டு பிஜேபியை விட்டு நீங்க ஜெயிக்கிறீங்க, எப்படி ஓட ஓட வரட்டுறீங்க, அதுதான் பெரியாருடைய கருத்து. வடநாடை பத்தி கவலைப்பட தேவையில்லை. வடநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழிலாளிகளை பாருங்க, அவங்க காலில் என்ன செருப்பு போட்டுருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, எங்க தூங்குறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு. நம்ம அடிமாட வேன்ல ஓட்டிட்டு போவோம் பாருங்க, அந்த மாதிரி இறங்குறாங்க தமிழ்நாட்டில். பிஜேபி மற்ற கட்சிகள் போல கட்சி அல்ல. 2024 தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. அவர்கள் கொலை செய்வதற்காக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள், கொள்ளை அடிப்பதற்காக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள், எதிர்க்கட்சிகளை பிளவு செய்வதற்காக அமைப்பு வைத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் பிரான்ச்சா வச்சிருக்கிறான். அவன் நேற்று வந்தவன் இல்ல, 100 ஆண்டு அனுபவம் உள்ளவன், பல லட்சம் கோடி சொத்துக்களை வைத்திருக்கிறான். பெரியவர்களே, தோழர்களே, தோழர் திருமாவளவன் பேசிய பிறகு யார் ஒருத்தரும் பேசிவிட முடியுமா? ஆனால் அவருடைய பேச்சு கட்சி தலைவர் என்ற முறையிலே பார்க்கல, தமிழ் சமூகத்தினுடைய குரலாக பார்க்கிறோம். இது ஒரு கட்சியினுடைய பேச்சல்ல, ஒரு கட்சி தலைவருடைய பேச்சல்ல. இந்தியா முழுமைக்கும் ஒரு தலித் அமைப்பு, தலித் தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள், விலை போயிருக்கிறார்கள் அல்லது மிரட்டலுக்கு அஞ்சி போயிருக்கிறார்கள். ஆனால் ரெண்டும் இல்லாமல் பார்ப்பனியத்தினுடைய தொண்டைக்குழியில் மாட்டிய ஒரு முள்ளாக, எலும்பாக அதனுடைய உயிரை குடிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா தமிழ்நாடு தான். அதில் முதல் ஆணி தோழர் திருமாவளவன் அவர்களுடைய ஆணி தான் அந்த சவப்பெட்டியில். ஏன்னா எலெக்ஷனுக்காக பேசலை, அவரை பல 10 ஆண்டுகளாக நாம் பார்க்குறோம். புரட்சிகர அமைப்புக்கு அவருக்கு எப்படி உணர்வு ஊட்டுதோ அதுபோல தோழர் திருமாவளவன் அவர்களுடைய உரையை கேட்டு நாங்கள் உணர்வு பெறக்கூடிய, புரட்சிகர அமைப்புகள் உணர்வு பெறக்கூடிய ஒரு நிலைமையில பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதுல மிக ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறார் இன்னைக்கு சங் பரிவார் கும்பலுக்கு. தோழர்களே, இன்றைக்கு அவர் ஏதோ மேடைக்காக பேசுவதில்ல, காதணி விழாவிலும் இதை தான் பேசுறாரு, பிறந்த நாள் விழாவிலும் இதை தான் பேசுறாரு, நீங்க தெருமுனை பிரச்சாரத்திலும் இதை தான் பேசுறாரு, 50 பேர் கூடினாலும் இதை தான் பேசுறாரு, 50,000 பேர் கூடினாலும் இதை தான் பேசுறாரு. அப்ப இந்த கருத்து பெருவாரியான மக்கள் மத்தியில போய் சேருதா என்பதுதான் முக்கியம். அதனால யார் பேசுறாங்கன்னு இப்ப திருமாவளவன் தோழர் பேசுனா பெருவாரியான மக்கள்கிட்ட போய் சேருது. அந்த வகையில் இந்த மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறது, அதனுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறது. நண்பர்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் மக்கள் அதிகாரம் என்ற முறையில் சொல்லி இந்த மாநாட்டை நிறைவு செய்ய நினைக்கின்றேன். மக்கள் அதிகார தோழர்கள் 3 மாத காலமாக, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் தமிழகம் எங்கும் சுவர் எழுத்து பிரச்சாரம், சுவரொட்டி, தெருமுனை பிரச்சாரம், சமூக ஊடகம் எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்றாங்க. 8 மணிக்குள்ள நீ எழுதின சுவர் எழுத்த அழைக்கலனா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன் கழுத்தை அறுத்து போட்டுருவன்னு காளையார் கோயில்ல எங்க மக்கள் அதிகார தோழர் வைகை சரவணன மாவட்ட தலைவர் மிரட்டார். எந்த இடத்துலயும் எழுதின எழுத்து நிக்கல, எழுதின மீறி அழிக்கப்படல, மீண்டும் மீண்டும் நாங்கள் சுவரொட்டி ஒட்டினோம், மீண்டும் மீண்டும் எழுதினோம். இங்க மிரட்டுற வேலைலாம் வேண்டாம். நீ ஒரு வைகை சரவண மிரட்டலாம், எல்லாரும் வைகை சரவணனா இருந்தா என்ன பண்ண முடியும் உன்னால? நீ மக்கள் அதிகாரம் அந்த முழக்கத்தை வைத்திருக்கலாம், ஆனால் அந்த முழக்கத்தை ஆதரிப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆதரிக்கிறார்கள், ஒட்டுமொத்த ஜனநாயக இயக்கங்களும் ஆதரிக்கிறார்கள். பாசிச பிஜேபியை யாரு நீ போட முடியும்? நீ எலக்ட்ரானிக் மிஷினை நம்பி 400 சீட்டு ஜெயிச்சிருவேன்னு அமித்ஷா பேசுறாரு. எலக்ட்ரானிக் மிஷினே கூடாது அப்படின்னு தான் இப்போ நாம போராடணும்.
இவிஎம் மிஷின் கூடாது, பழைய மாதிரி வாக்குச்சீட்டு முறை கொண்டா நான் யாருக்கு வாக்களித்தேன் என்பதை நான் உறுதிப்படுத்தணும், எனக்கு நீ கேரண்டி கொடுக்கணும், நான் எவருக்கு ஓட்டு போட்டேனோ அது யாருக்கு போய் சேர்ந்ததுன்னு தெரியாது அப்படின்னா எப்படி ஜனநாயகத்தை நாம் ஒத்துக்க முடியும்? அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் 146 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணி தேர்தல் ஆணைய திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதன்படி என்ன செய்யலாம்? ஆணையரை மோடியே நியமிச்சுக்கலாம், தலைமை தேர்தல் ஆணையரை மோடியே நியமிச்சுக்கலாம். நண்பர்களே, இது நாடாளுமன்ற ஜனநாயகம், மிகப்பெரிய ஜனநாயகம். பேசுகிறாங்க. ஒரு படத்தில் அண்ணன் வடிவேலு ஆடை திருடிட்டு பஞ்சாயத்து நடத்துவார் பார்த்தீங்களா? எங்கே இப்போ சொல்லு பார்ப்போம். அதை மாதிரி மொத்த பாராளுமன்றத்தையும் மூடிட்டு சட்டம் ஏற்றுறானுங்க. எதிர்கட்சிகளே இல்லாமல், கேள்வி கேட்கவே விடாமல் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு சட்டம் ஏற்றுகிறார்களே, இவர்கள் ஜனநாயகத்தை பேசுகிறவர்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. 2024 பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் சொல்லக்கூடியவர்கள் அல்லது பிஜேபி ஜெயிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நாம் தமிழர் சீமான், எடப்பாடி, இவர்கள் எல்லாம் ஓட்டு ஆதரித்து போடக்கூடியவங்க. நீங்க ஜனநாயகத்துக்கு எதிராக ஓட்டு போடுறீங்க, நீங்க பேச்சுரிமைக்கு எதிராக ஓட்டு போடுறீங்க, அடிமைத்தனத்தை ஆதரிக்கிறீங்க. இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியே அல்ல பிஜேபி. RSS இந்துக்களுக்கு எதிரான கட்சி. 80 கோடி மக்கள் ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிக்கிறான்? ஒரு மாசத்துக்கு 8000 ரூபாய் கூட சம்பாதிக்க கிடையாது, சரியான கழிப்பறை கிடையாது, ஒரு பெட்ரூம் கிடையாது, ஒரு பிரைவேசி அது மாதிரி ஒரு கற்பனை எண்ணமே கிடையாது. ஆடு மாடுகளை போல திறந்த வெளி திரைச்சாலையில் இன்றைக்கு மக்களை வாழ வைத்திருக்கக்கூடியவர்களாம் இவன் இந்துக்களோட கட்சின்னு சொல்றானே. இந்துக்களுக்கு ஆதரவான கட்சா? RSS சங் பரிவார கூட்டம் தோழர் சொன்னாரு, அதை பயன்படுத்தி கொண்டு இந்துத்துவ மேலே ஏறி மீண்டும் வர்ணாசிரம கோட்பாட்டை வச்சு மீண்டும் சுரண்டதுக்கு தான் இவன் நிற்கிறான். விடக்கூடாது. தேர்தலில் மட்டுமல்ல, எங்க கோவன் பாடினாரு, தேர்தலில் மட்டுமல்ல பிஜேபியை தோற்கடிப்பது, தெருவிலையும் தோற்கடிக்கணும், அதுக்கு தயாரா இருக்கணும். நண்பர்களே, தமிழகத்தில் 40 சீட்டை ஜெயிச்சிடலாம். இந்தியாவில் 7-8 மாநிலங்களில் அவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி மீண்டும் அதிகாரத்துக்கு வரலாம்னு அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த 40 சீட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்தியாவுக்கே வழிகாட்டுது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எப்படி தமிழகத்தில் மட்டும் 40 சீட்டு பிஜேபியை விட்டு நீங்க ஜெயிக்கிறீங்க, எப்படி ஓட விரட்டுறீங்க? அதுதான் பெரியாருடைய கருத்து. திராவிட மாடல் ஆட்சி என்பது திமுகவுடைய ஆட்சி அல்ல, ஆரியத்துக்கு எதிரான ஆட்சி, பார்ப்பனியத்துக்கு எதிரான ஆட்சி. அதனால தான் துடிக்கிறான், கொதிக்கிறான். ஒரு அமைச்சர் சனாதனத்தை ஒழிக்கணும்னா கொரோனா, டெங்கு, கொசு, மலேரியா போல ஒழிச்சு கட்டணும்னு சொன்னதை அவன் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் ஒரு மாநாட்டில் சனாதனத்தை டெங்கு, கொரோனா போல ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசிட்டு மோடி கிட்ட போய் நாங்கள் போட்டி நடத்துகிறோம் வர்றீங்களா அப்படின்னு போய் கொடுக்குறாரு. இதுதான் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடு அவன் எப்படி பார்க்கறானா? தேர்தலா பார்க்கல, ஒரு சித்தாந்த போரா பார்க்கறான். இந்தியாவுக்கு வழிகாட்டிடும், தமிழகம் இந்தியாவுக்கு வழி காமிச்சிடும், தமிழகம் இந்தியாவுக்கு நம்பிக்கை ஊட்டிடும். தமிழகம் இங்க ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செங்கல் எடுத்தோம்னா நீங்க பலவீனம் ஆயிடும். நீங்க பெரிய கட்டடம் போல இருக்கும், முக்கியமான இடத்துல ஒன்றை கழட்டிட்டோம்னா சரிச்சிடலாம். பெரிய பில்டிங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெடி வச்சு மொத்தமும் சரிக்கிறான் பாருங்க. அதுபோல தமிழகத்தில் வைக்கக்கூடிய வெடி இந்தியா முழுமைக்கும் பாசிச பாஜக அடிமட்டமாக தகரும். அதான், வேற ஒன்றும் இல்லை. அவன் ஒன்றும் வெல்ல போட முடியாத 37% தாங்க அவன் ஓட்டு வாங்கியிருக்கான். 2019 பிஜேபியினுடைய வாக்கு பெற்றது 37%. மீதி 63% பேர் பிஜேபிக்கு எதிராக தானே போட்டிருக்காங்க ஓட்டு. நண்பர்களே, பிஜேபி கண்டு பயப்பட தேவையில்லை. மோடி உச்சக்கட்ட விரக்தியில் லட்சத்தீவுல போய் தனியா உட்காந்துக்கிட்டு என்னையா பண்ணாருன்னு கேட்டா 140 கோடி மக்களை பத்தி நான் சிந்திச்சேன்னு பேசுறாரு. அப்ப இது என்ன நல்ல மனநல டாக்டர் பார்க்கணும். மக்களை பத்தி சிந்திக்கணும்னா மக்கள் மத்தியில் தானே போகணும், மக்கள்கிட்ட தானே பேசணும். லட்சத்தீவுல போய் தனியா உட்காந்து யாரோ ஒரு ஆர்ட் டைரக்டர் கிடைச்சிட்டாங்க மோடிக்கு. அந்த ஆர்ட் டைரக்டர் கொடுக்குற ஐடியா படி தான் பேண்ட் சட்டை போடுறது, சேர் போடுறது, பேனா எழுதுறது. கடற்கரையில் போய் இடாந்துங்க எழுதுறாரு. இவருக்கு இல்லாத ஆபீஸா?
அப்போ இதெல்லாம் மக்களை ஏமாத்துகிறாங்க. சினிமா கதாநாயகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசம் தெரியாத போல மோடியை வடநாட்டிலே ஒரு கதாநாயகர்கள் போல அவங்க காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. வடநாடை பற்றி கவலைப்பட வேண்டியில்லை. வடநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழிலாளிகளை பாருங்கள், அவங்க காலில் என்ன செருப்பு போட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, எங்கே தூங்குறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு. நம்ம அடிமாடை வேனில் ஓட்டிகிட்டு போவோம் பாருங்கள், அந்த மாதிரி இறங்குறாங்க தமிழ்நாட்டில். இதுதான் வடநாட்டினுடைய வாழ்நிலை, அந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய வாழ்நிலை. ஆனால் தமிழ்நாடு அவனை விட 100 ஆண்டுகளுக்கு முன்னேறி இருக்குன்னா நாகரிகத்தில், சிந்தனையில். கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், பரப்பிவன், காட்டுமிராண்டி, முட்டாளு, இப்படிலாம் ஓம் புத்தியை கொண்டு சிந்தி அடுத்தவன் சொல்கிறான்னு நீ கேட்காத அப்படின்னு சொன்ன பெரியார் சொன்னதை ஆதரிச்சுக்கிட்டு தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியை ஆதரித்துக்கிட்டு பல கட்சிகள் தமிழகத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. நண்பர்களே, நாம் தமிழ்நாடு என்பதை நாம் பெருமை கொள்ளணும்னா நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது. தமிழகத்தில் 1000 பிரச்சனை இருக்கு. அந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆளக்கூடிய எந்த கட்சியும் தீர்வு காண முடியாது. அதை தீர்வு காணுவதற்கு நாம் களத்திலே இறங்கி போராடித்தான் ஆக வேண்டும். பரந்தூர் விமான நிலையமா, செய்யார் சிப்காட் விவகாரமா, கூடங்குளம் அணு உலையா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டா, நாம் களத்திலே இறங்கி போராடித்தான் ஆக வேண்டும். அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் இருப்பு என்பதற்காக பிஜேபியை மீண்டும் அதிகாரத்துக்கு வருவது நீங்கள் கொல்லிக்கட்டை எடுத்து சொரிஞ்சிக்கிற மாதிரி. பிஜேபி மற்ற கட்சிகள் போல கட்சி அல்ல. 2024 தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. அவர்கள் கொலை செய்வதற்காக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள், கொள்ளை அடிப்பதற்காக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள், எதிர்க்கட்சிகளை பிளவு செய்வதற்காக அமைப்பு வைத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் பிரான்ச்சா வச்சிருக்கிறான். அவன் நேற்று வந்தவன் இல்லை, 100 ஆண்டு அனுபவம் உள்ளவன், பல லட்சம் கோடி சொத்துக்களை வைத்திருக்கிறான். நண்பர்களே, ஆங்கிலேயன் காலத்தில் பார்ப்பான் அதிகாரத்தில் இருந்தான், முகலாயர் காலத்தில் பார்ப்பான் அதிகாரத்தில் இருந்தான், இன்றைக்கும் பார்ப்பான் தான் அதிகாரத்தில் இருக்கிறான். ஆனால் வெளியிலே அவர்கள் எல்லா மக்களுக்கும் செய்வது போல, நல்லது செய்வது போல மக்களை ஏமாற்றுகிறார்கள். இவர்கள் இந்து என பேசுவதும் மோசடி, தேசியம் என பேசுவதும் மோசடி. இங்கிருந்து பல லட்ச கோடிக்கணக்கான ரூபாய் இந்தியாவினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வெளிநாடு கொண்டு போகிறது. குறிப்பிட்ட குஜராத்தை சேர்ந்த முதலாளிகள் மட்டும் இன்றைக்கு இந்திய மக்களுடைய வங்கி பணத்தை, பொதுத்துறையை அவர்கள் சூறையாடுகிறார்கள், சட்டப்படியே கொடுக்கிறார்கள். 92 சுப்ரீம் கோர்ட்டு பாபர் மசூதியை இடிச்சதை தப்புன்னு சொல்லுச்சு. தடை கொடுத்த பிறகு நீ ஏண்டா இடிச்சன்னு அன்றைக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் கல்யாண் சிங்கை நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்திற்காக உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நாள் காலை முதல் மாலை வரை நீங்கள் நீதிமன்ற காவலில் இருக்க வேண்டும் என தண்டனை கொடுத்தது. அப்படி அது பெயரளவில் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய நிலை, ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய நிலை என்ன? இடிச்சவனுக்கு இடம் சொந்தம், நீ கோயிலை கட்டிக்கொள்ளின பல ஆயிரம் கோடி ரூபாயை ராமர் கோயிலுக்கு கொடுத்து அரசு பணத்திலே, அதான் முக்கியம். ராமர் கோயில பிஜேபி பணத்தில் கட்டலை, RSS பணத்தில் கட்டலை, அரசு பணத்தில் கட்டுறாங்க. அரசு விழா நடக்குது, அரசு விழாவில் சர்வதேச விமான நிலையம் வைக்கிறாங்க, ரயில்வே எல்லாம் மேம்படுத்துகிறாங்க, சாலையெல்லாம் போடுறாங்க. எதுக்குங்க? ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இங்கே கேரளாவுக்கு போய் சபரிமலைக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு நேந்திரன் சிப்ஸும் பழனிக்கு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பக்கம் ஆந்திராவுக்கு திருப்பதிக்கு போய் ஆயிரக்கணக்கான பேர் போகிறான், லட்டு வாங்கிட்டு இங்கே வந்துட்டு இருக்கிறான். ஒரு பிரச்சனையும் இல்லை. ராமர் கோயில் பெருமாளும் இல்லாத, சபரிமலை ஐயப்பனும் இல்லாமல் ஒரு ராமனுக்கு என்ன விசேஷம்? இங்கே பல ஆயிரம் பேர் பழனிக்கு போகிறான். கார்த்திகை தீபத்துக்கு அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலைக்கு போகிறான், சூரசம்காரத்துக்கு திருச்செந்தூர் போகிறான். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே வள்ளலார் பூஜையில் பல லட்சக்கணக்கான பேர் தைப்பூசத்துக்கு போகிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்ன ஒரு ராமர்கிட்ட அப்படி ஸ்பெஷாலிட்டி? என்ன ஒரு ராமர்கிட்ட இருக்கு? நண்பர்களே, ராமரை காட்டி ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் எல்லாரும் சொல்லணும். 140 கோடி மக்களும் சொல்லணும்னு ஒரு பிரதமர் சொல்றாரு. 140 கோடி மக்கள்ல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், இதை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். ராமன் யாரு? அதை போய் 140 கோடி மக்களையும் சொல்லணும், வீட்டில் விளக்கேற்றணும்னு சொல்றாங்கன்னா
நண்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. விளையாட்டு அல்ல. பெரும்பான்மை மக்கள் இந்து என பேசுகிறார்கள். பெரும்பான்மை மக்களுடைய உணவு உரிமையை இவர்கள் மறுக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில், கர்நாடகாவில் குழந்தைகளுக்கு சத்துணவுல முட்டை போடுறது இல்லைங்க. இந்த முட்டா பயலுங்க இவங்க நாட்டை ஆள்றானுங்க. குழந்தைகளுக்கு முட்டை போடுறதுங்கிறது தமிழகத்தில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, அவங்களுக்கு புரோட்டீன் கிடைக்குது, அவர்களுக்கு அந்த சோகை இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் முட்டை போட்டால் அசைவம்னு ஒரு பசங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் முட்டை போடாத இருக்கிறான். இவன் பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதியா? பெரும்பான்மை மக்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள். பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 95% மக்கள் அசைவம் சாப்பிடுகிறார்கள். பிஜேபி RSS ஆதரிக்குமா? நண்பர்களே, இவன் இந்து இந்து என சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறான். இஸ்லாமிய மக்களை எதிரியாக காமிச்சு மொத்த மக்களையும் அடிமைப்படுத்தி மேலும் மீண்டும் பார்ப்பன ஆதிக்கத்தை வைத்து இந்தியாவினுடைய வளங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்க, அம்பானி அதானிகளுக்கு மொத்தத்தையும் எழுதி கொடுக்க, மொய்தி மக்களை பூரா திறந்த வெளி சிறைச்சாலையில் அப்படியே நடமாடிக்கிங்க, அப்படியே வாழ்ந்துக்கங்கன்னு உண்மையான பிரச்சனையின் மீது, கோரிக்கை மீது அவர்கள் போராட விடாமல் திசை திருப்பி மக்களை சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக பிளவுபடுத்துகிறார்கள். காஷ்மீரிலே அதுதான். 370 ரத்து செய்ததுக்கு என்ன காரணம்? காஷ்மீர் மக்களை தவிர காஷ்மீரில் யாரும் நிலம் வாங்க முடியாது, அதை மாற்ற வேண்டும், யார் வேண்டுமானாலும் அந்த சுற்றுலா தலம் காஷ்மீரை விலைக்கு வாங்க வேண்டும் என சொல்வதற்கு தானே 370 போட்டு இன்றைக்கு அதை ரத்து பண்ற. மணிப்பூரிலே மெய்த்தி குக்கி இன மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மோதல் நடந்து மிகப்பெரிய அளவிலே வன்முறை நடக்கிறது. என்ன காரணம்? பழங்குடியின மக்கள் மட்டும்தான் அந்த நிலத்தை வாங்க முடியும், மெய்த்தி இந்துக்கள் வாங்க முடியாது என்ற நிலைமையை மாற்றி அமைப்பதற்காகத்தானே நீ போலரைசேஷன் பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிறாய். நண்பர்களே, குஜராத் மாடல், உத்தரப்பிரதேச மாடல், மணிப்பூர் மாடல், காஷ்மீர் மாடல் என அவர்கள் ஒன்றொன்றாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு நாம் திராவிட மாடலை நாம் கடத்தியாக வேண்டும். இந்தியாவிற்கு திராவிட மாடல் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும். அது திமுகவுடைய அதிகாரத்தில் இருக்கு, திமுக கட்சி இருக்குது. அது நாம திராவிட மாடலுக்காக நாம் போராடினால், பேசினால் நீ திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாய் என முத்திரை குத்துகிறார்கள். என்ன தவறு? என்ன தவறு? திமுகவுக்கு ஆதரிப்பது என்ன குற்றமா? இந்தியா கூட்டணி இந்தியா முழுமைக்கு இருக்கலாம், ஆனால் தமிழகத்திலே இந்தியா கூட்டணி என்பது திமுக தலைமையிலான அந்த கூட்டணி தானே. அப்ப தமிழகத்தில் நம்ம யாரை ஆதரிப்போம்? திமுக கூட்டணியை தான் ஆதரிப்போம். திமுக அந்த ஜனநாயக சக்திகள் ஈடுபடக்கூடிய இருப்போம். எதுக்கு? பிஜேபியை தோற்கடிக்கணும்னா நீ திமுக கூட்டணி தான் ஆதரிக்க முடியும். எடப்பாடி ஆதரிச்சா பிஜேபியை தோற்கடிக்க முடியுமா? சீமான ஆதரிச்சா பிஜேபியை தோற்க முடியுமா? நண்பர்களே, இதை சும்மா பரிசுத்தவாதம் பேசுறது இல்ல. வீட்டு எரியுது, அணைக்கணும். என்ன செஞ்சா அணைக்கலாம், எப்படி காப்பாற்றலாம், எப்படி இதுல இருந்து நம்ம மீளலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். நண்பர்களே, இந்த மாநாட்டினுடைய பிரச்சாரம் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறோம், அதிகாரப்பூர்வமா சொல்லி இருக்கிறோம். இந்தியாவில் எந்த அமைப்பும் இப்படி நேரடியாக ஒரு காவல்துறை அதிகாரி கேட்டார், என்ன சார் பொசுக்குன்னு வெளிப்படையா சொல்லிட்டீங்க, பாசிச பிஜேபி தோற்கடிப்போம், இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது சார். ஒரு போலீஸ்காரர் என்னங்க ஒரே அடியா சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு. அதுபோல இந்தியாவுக்கு இந்த முழக்கத்தை வச்சிருக்கிறோம், தமிழகத்துக்கு வச்சிருக்கிறோம். மக்களை வெற்றி பெற செய்யணும். மக்கள் அதிகார முழக்கம் அல்ல, இது கட்சிகளுடைய முழக்கம் அல்ல. பாசிசத்துக்கு எதிராக மக்களை போராட செய்து, அவர்களை வாக்களிக்க செய்து, பாசிச கருத்துக்களை, பார்ப்பனிய சித்தாந்தத்தை, வர்ணாசிரம கோட்பாட்டை, சனாதன கொடுத்தனங்களை, சாதி தீண்டாமையை, அண்ணாமலை, RN ரவி, அவன் எவனா இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக மக்களை கருத்தளவிலே திரட்டி வாக்கு செலுத்தி அவர்களை தோற்கடிக்கணும். அது வேட்பாளர் தேர்தல் வெற்றி அல்ல, மக்களுடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றி. திமுக வேட்பாளர் ஜெயிச்சாரா, விசிக வேட்பாளர் ஜெயிச்சாரா என்பதல்ல. பார்ப்பனியத்துக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக தமிழக மக்கள் வென்றிருக்கிறார்கள். இந்தியாவுக்கே நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இனிமேல் நாம் மாட்டு கோமியத்தை குடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, இந்த அமித்ஷா மோடி பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. தமிழகத்திலே செய்து காண்பித்திருக்கிறார்கள், நாமளும் செய்வோம் என பீகாரிலே, பஞ்சாபிலே, டெல்லியிலே, சத்தீஸ்கரிலே தமிழகம் வழிகாட்டணும். பாராளுமன்றத்தில் நம்ம தமிழக எம்பிக்கள் இதை பேசுகிறார்கள், எதிர்க்கிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள். வரலாறு தொடரும், வரலாறு தொடரட்டும்.
பார்ப்பனியருக்கு எதிரான போராட்டம் முன்னாடி தொடங்குச்சு, நம்ம கையில மாறி இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு நாம் கையளிக்க செல்ல வேண்டும். பார்ப்பனியத்தினுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கின்ற வரையிலே அதற்கான எதிர்ப்பு குரலும் போராட்டமும் போரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சங் பரிவாருக்கு எதிரான போராட்டம், பார்ப்பனியத்துக்கு எதிரான போராட்டம், பாசிச பாஜக RSS எதிரான போராட்டத்தில் நாம் ஒரு கணமும் ஒரு சதவீதமும் பின்வாங்க முடியாது, சமரசம் செய்து கொள்ள முடியாது. எத்தகைய விலை கொடுத்தேனும் நமது ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை, சுயமரியாதையை, சமூக நீதியை, சமத்துவத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்கு தேர்தலும் ஒரு களமாக மக்கள் அதிகாரம் அறிவித்திருக்கிறது. அந்த களத்திலே முன்னணி படையாக நின்று தமிழக மக்களை வெற்றி பெற செய்வோம் என உறுதியளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.